மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்லியல் துறையில் நீண்ட நெடிய ஒரு புலமை பெற்ற, தொல்லியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொல்லியல் அறிஞர் திரு குழந்தைவேலன் ஐயா அவர்களை சந்திக்க இருக்கோம். ஐயா வணக்கங்க ஐயா. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு எதை பற்றி அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள கல்வெட்டுக்களை தேடி தேடி அவற்றை பற்றிய தொன்மையான தரவுகளை இந்த உலகிற்கு வெளிக்கொணர்ந்தவர். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்கள் குறித்து ஆழ்ந்து ஆய்வுகளை மேற்கொண்ட ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்கள் குறித்து ஏராளமான ஆய்வுகளை முன்னெடுத்துள்ளார். இன்றைய நிகழ்வில் நாம் ஐயா அவர்களிடத்தில் இந்த ஊரும் பெயரும் குறித்த நம்முடைய விளக்கங்களை, நம்முடைய வினாக்களை ஐயாவிடம் கேட்க உள்ளோம். ஐயா இந்த ஊர் பெயர் வரலாறு குறித்த நீண்ட தரவுகளையும் வரலாற்று சான்றுகள் அடிப்படையில் நம்முடைய விரிவாக விளக்க உள்ளார். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஐயா கிட்ட. ஐயா, இப்ப இந்த நிறைய ஊர்களை பத்தி நம்ம பாக்குறோம். நிறைய தமிழ்நாட்டுல ஏராளமான ஊர்கள் இருக்கு. ஆனா அந்த ஊர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு பேர்ல அழைக்கப்பட்டாலும் கூட உங்களோட புத்தகங்கள் நாங்க நிறைய படிச்சிருக்கோம். அந்த புத்தகங்களை நீங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மையான ஊர் பெயர்கள் எதுவுமே நம்ம இன்னைக்கு கூப்பிடுறது இல்லை. அந்த பெயர்கள் எதுவுமே இன்னைக்கு இருக்கிறது பேச்சு வழக்குல இருக்கிற ஊர் பெயர்கள் இல்லை. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் கல்வெட்டுகள் அடிப்படையிலையும் அங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை முன் வச்சு அந்த ஊர் பெயர்கள் பத்தி நீங்க சொல்ற விளக்கங்கள் எங்களுக்கு ரொம்ப புதுமையா இருக்கு. இந்த ஊர் பெயர்கள் குறித்த ஆய்வை நீங்க எப்பல இருந்து தொடங்குனீங்க ஐயா? ஊர் பெயர்ங்கிறது சாதாரண எல்லா சென்னைக்கும் ஊர் பெயர் இல்லை. இந்த ஊர் பெயர்ங்கிறது ஒரு இடத்துடைய வரலாற்று சொல்லக்கூடியது. ஒரு இனம் எங்கே வாழ்ந்தது, எப்படி வாழ்ந்தது, இது சொல்ல போனீங்கன்னா எந்த இடத்துல வரலாறு வாய் பேசலையோ அந்த ஊருக்கு பேசுன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த தொல்லுயிர் எச்சம் போல, ஃபாசில் போல ஊர் பெயர் உண்டு. இப்போ எடுத்துக்காட்டாக வச்சுக்கோங்க. அதாவது வரலாற்று காலத்துக்கு முன்னாடி இருந்து ஏறத்தாழ ஒரு 5000 ஆண்டுக்கு முன்னாடியே இருந்து இந்த நாவலம் இன்னைக்கு இந்தியாவில் சொல்ல முடியா, இந்த நாவலத்தில் முழுவதும் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் தமிழர்களே வாழ்ந்தாங்கிறதுக்கு இன்னைக்கு ஊர் பெயர் தான் காரணம். ஏன்னா அங்கே வழங்குகின்ற அது வதைக்கப்படுகின்ற தொண்டி, முசிறி, குமரி, ஒக்கை, இது மாதிரி எல்லா ஊரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ எங்கெங்கே வாழ்ந்தாங்க தெரியுது இல்லைங்களா? இந்தியா முழுசும் வாழ்ந்தாங்கிறதுக்கு அடையாளம் இருக்குது தான். வரலாற்றில் நமக்கு சான்று இல்லை, மற்ற சான்றிதழ் கிடையாது. அந்த ஊர் பெயர்கள் இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியா முழுவதும் ஊர்ன்ற அடிப்படையில் வர பெயர்கள் முடியும், எல்லாம் முடியும். அவங்களுக்கு தெரியல மற்ற மொழி தெரியல இல்லையோ அந்த ஊருக்கு அடிப்படை என்ன சொன்னால் அந்த ஊர் என்றைக்கும் மாறாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் நிறைய மாறி போகுது. ஆனால் மாறாத ஒன்று அடிப்படையில் எந்த இடத்துல மனிதன் வாழ்ந்தாலும் அந்த இடத்துல இந்த இயற்கை பொருளை அடிப்படையாக கொண்டு பேர் வைப்போம். பெரும்பாலும் தமிழ்நாட்டூர்கள், பெரும்பாலும் இப்பொழுது இல்லை, முன்ன தமிழ்நாட்டூர்கள் பெரும்பாலும் 190 விழுக்காட்டுக்கு மேலே அது எந்த இடத்துல தோன்றியதோ அந்த இடத்தினுடைய இயற்கை பொருளை அடையாளம் வைத்துக் கொண்டு தான் பேர் வைப்போம். அந்த ஊருடைய பேரே அந்த ஊருடைய இயற்கை சார்ந்துதான் இருக்கும். பனையபுரம், வேப்பம்பூண்டி, ஆலப்பாக்கம், சிற்றாலப்பாக்கம், கூடலூர், எங்க ஊர் கூட முருங்கைப்பாக்கம் ஏன்னா அதாவது 190 இருக்கு. இப்போ மாறி போயிருக்கலாம், அதான் வருது. அப்படி வந்த பேரில் ஒரு காலத்தில் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கல காலங்கள் வரைக்கும் அவங்களுக்கு பின்னாலே ஊரில் வந்திருக்கு. இது ஒரு பெரிய செய்தி. ஏன்னா அப்படி தான் வந்தது. ஊர் மட்டும் இல்லை, ஊரை சார்ந்து தோற்று கோயிலும் அப்படி தான் வரும். இந்த கோயில் ஊரை சார்ந்து பேர் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் எந்த இடத்துல தோணுச்சோ அந்த இடத்த சேர்த்து வரும். ஸோ ஊரை தோண்டி இயற்கை பொருள் சாத்தி ஊர், ஊரை சாத்தி கோயில்கள், அல்லது கோயில் அந்த ஊர் எந்த இடத்துல அந்த வரும். பார்த்தீங்கன்னா நம்முடைய இங்கே பக்கத்துலேயே மேடவாக்கம் இருக்கும். இந்த தேனுபுரீஸ்வரர் கோயில் இருக்கும். ஆமாங்க ஐயா, தேனுபுரீஸ்வரர். ஆனால் உண்மையில சிற்றேரி ஆளுடைய நாயனார், ஆளுடைய நாயனார், சிற்றேரி ஆளுடைய நாயனார். அது போல ஊர்ல இப்படிதான் வரும். எப்பொழுது நம்ம மொழி மேலேயும் தாக்கம் ஏற்பட்டதோ ஊருக்கு மாறுது. சில சமயத்தில் சாதாரணமாக தெரியும், சில வரும். இந்த இதில் சென்னையில் நம்முடைய திருவள்ளூரை தாண்டி எர்ணாவூர்னு ஊர் இருக்கும். எர்ணாவூர். அந்த ஊர் என்ன தெரியுமா? இகனை ஒரு மரம், இகனைன்னு வரும். அதே போல திருவள்ளூர் மட்டும் இகனை பார்க்கணும் ஊர் இருக்கும். சேலம் மாவட்டத்தில் எர்ணாவூர் இருக்கும், இகனையூர். இதெல்லாம் இந்த மரத்தை அடிப்படையாக வச்சுருக்கு. இந்த இகனை மரம் யாருக்கும் தெரியாது போகுது. அதுபோல் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இயற்கை மலை, அதாவது செங்கோடு, திருச்செங்கோடு ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஊரும் குன்று, மாலை, நாமக்கல் ஆரைக்கல்னு பேர் வருது. ஏன்னா ஆரை என்ன காரணம், இந்த கூட்டு வண்டி இப்போ பார்த்துக்க மாட்டேங்குது, மாறி போச்சு. இப்போ இந்த இதெல்லாம் பேருந்து சீட்டு வரதுக்கு முன்னால மாட்டு வண்டி தான் எல்லாமே. அதுக்கு மேலே வளைவாக போகிற மாதிரி போட்டிருக்கும். அது ஆரை வைந்து அம்சம் விடுவாங்க. ஆரை வைந்து அம்சம், அந்த ஆரைன்னு பேர். அந்த மலை பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, அப்படியே உருண்டே அப்படியே
ஆரைக்கல் மாதிரி ஆரமாக இருக்கும், ஒரே கல், அதனால் ஆரைக்கல்னு பேர் வந்து ஆரைக்கல். அது மாதிரி இப்ப இந்த விருதாச்சலத்தை கூட வந்து முதுகுன்றம் அப்படின்னு பேரு. அது பேர் முதுகுன்றம். பழைய சின்ன குன்றம் இருந்திருக்கும், பழமையாக கூட முதுகுன்றம் பேர் வச்சாங்க. அது பழங்குன்ற வச்சு பின்னால் வந்து அதை வந்து பழகிட்டாங்க. இது காரணம் வர்றாங்க. இப்படி போன வந்த ஊரில் பின்னால் வந்த பொழுது அரசியல் ஆட்சி கொண்டிருந்தார்கள். சேர சோழ பண்ணி வெள்ளப்பெல்லாம் வராங்க. வர்ற பொழுது அவருடைய இடத்துல வந்து பிராமணிய தாக்கம், அதுவும் வடமொழிய தாக்கம் நிறையா வந்துச்சு. வடமொழி தாக்கம் ஏற்பட்ட பின்னால் இந்த ஊர் என்ன பண்ணுறாங்க, அரசர்களுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க, வடமொழி பேர் வைக்கிறாங்க. இந்த அரசர்கள் பெயரான ஊர் அமைக்கிறாங்க. அது பழைய ஊர் பெயர் வந்து கல்வெட்டு வந்துருக்கும், பழம் பெயர் மாற்றி ஊர் பெயர் சொல்கிறாங்க. கல்வெட்டுலேயே இருக்கலாம், பழம் பெயர் மாற்றி புது பெயர், படம் பெயர் மாற்றி மாற்றி பேர் வரும். வரும்போது அரசோட பேர் வைப்பாங்க. இந்த அரசோட பேர் பல ஊர் மாறி போச்சு. உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம்னு ஊர், நீ வர வழியில். ஆமாங்க. அந்த மதுராந்தகம் பராந்தமுடைய காலம் வந்து மதுராந்தகம்னு பேர். மதுராந்தகம் மதுரையை வெற்றி கொண்டவன் பொருள், அந்த இடம் மதுரைக்கு எமன் பொருள். அவன் மதுராந்தகம் பேர் வச்சு சொன்னீங்க. அந்தகன் என்றால் எமன், எமன் எமன். மதுரையில் மதுரைக்கு எமன், அதனால மதுராந்தகம். நம்ம பாண்டியருக்கு எமன்னா மதுராந்தகம் பேர் வச்சுக்கோங்க. கேரளா அந்தகன் சிங்களாந்தகம் எல்லாம் வைக்கிறது. அந்த மதுராந்தகம் பேர் அது பேர் வைக்காங்க. அங்கே ஒரு சதுரீத மகத்தை ஏற்படுத்துறாங்க. 400 பிராமணரை கொண்டு வந்து குடியேற்றி அந்த ஊரை மாற்றுறாங்க. அந்த ஊருக்கு பழைய பேர் என்ன தெரியுங்களா? திருவெண்காடு. 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 அப்ப மதுராந்தகம் அப்படின்றது பழைய பேர் திருவெண்காடு. அது மதுராந்தக சதுரவேதி மங்கலம். மதுராந்தக சதுரவேதி மங்கலமா மதுராந்தகாடு பின்னாடி மாறுது, மது மாறிடுச்சு. பழசு திருவெண்காடு. இந்த ஊர் தோன்றதுக்கு முன்னாடி ஊர் பேர் திருவெண்காடு. திருவெண்காடு தான் பின்னாடி மதுராந்தக சதுரவேதி மங்கலமா மாறி இன்னைக்கு நம்ம சொல்றோம் மதுராந்தகமா இருக்கு. நமக்கு யாருமே வரலாறு தெரியாம போச்சு. ஆனால் திருவெண்காடு என்பது எங்கே இருக்குன்னு சொன்னால், அந்த ஊரில் பழைய கோயில் ஒன்று இருக்கு. இந்த ஊர் தோன்றுவதற்கு முன்னாடியே இருந்தது. அந்த ஊருக்கு கல்வெட்டு, பழைய கல்வெட்டில் இந்த ஊர் திருவெண்காடுன்னு வருது. சிங்கப்பூர் கோயில் கோயில் இருக்கு. அந்த கோயில் வந்தனால வந்துச்சு. ஆனால் அந்த ஊர் பேர் பழைய ஊர் குன்றத்தூர். 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 நமக்கு குன்றத்தூர்னா சென்னையில் இருக்க நிறைய தெரியும். நிறைய குன்றூர் கிடையாது, எல்லாமே குன்றத்தூர். குன்றத்தூர் குன்று குன்றத்தூர். இப்போ சங்ககிரின்ற ஊர் இருக்கு இல்லையா? ஆமாம், சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி ஊர் உண்மையாக பேர் குன்றத்தூர் தான். குன்றத்தூர். இன்னொன்று திருச்சி பக்கத்தில் உத்தமசேரின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமாங்க. அதுக்கு யாருன்னு தெரியாது. உத்தமசேரி பராந்தகனுக்கு பசங்க 4 பேர் ஜீவிப்பாங்க. பராந்தகனுடைய மகன் வந்து ராஜாதித்தன், கடாதித்தன் அப்படின்னு சொன்னோம். அதில் உத்தமசேரின்னு ஒரு இருக்கான், அவன் இறந்து போயிட்டான். அவனுக்கு பராந்தகன் மேலே ரொம்ப ரொம்ப பிரியம். அதனால் உத்தமசேரி சதுரவேதி மகன் பேரை மாத்திரான். அந்த ஊர் இது திருப்பண்ணம்புதூர். பண்ணம்புதூர். திருப்பண்ணம்புதூர். பண்ணம்புதூர் அதான் போய் அதை வந்து உத்தமசேரி மாவட்டம் போச்சு. இது போல் எல்லா பல ஊரில் வந்து பேரை மாற்றுறாங்க. ஒரு காரணம். பெரும்பாலான ஊர்களோட பெயர்கள் எல்லாமே இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியுதுங்க. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்டுப்பேன், கல்லூரி ஆலக்கிராமம் ஒரு ஊர். ஆமாங்க. நம்ம ஆலக்கிராமம் அப்படி ஊர் பக்கத்தில் கிராமங்கள் சொல்லி தமிழ் சொல்லல, கிராமம் என்று சொல்லி தமிழ் சொல்லி நம்மளே கிடையாது. அது ஊர் தான். ஆமாம், அதை வந்து கிராமம் மாற்றுறாங்க. மற்ற வந்து நம்முடைய பக்கத்தில் விழுப்புரம் பக்கத்தில் திருமுடியூர் ஊர் இருந்தது. திருமுடியூர். திருமுடியூர் அங்கே ஒரு கோயில், ஒரு காளியோட சிலை ரொம்ப இன்னொன்று வந்து பராமரி காலத்தில் கோயிலும் இருக்கு. ஆமாங்க. அது இவர் அப்பர் பாடியிருக்காரு, திருமுடியூர் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. முடி என்பதற்கு பழகு பார்த்தீங்கன்னா ஆற்றினுடைய திருப்பி இடத்துக்கு முடி பேர் கொடுமுடி. கேள்விப்படி கொடுமுடி. இப்போ ஆறு வந்து முடக்கிற இடத்துல முடின்னு பேர். அதே போல் வந்து சிதம்பரத்து பக்கத்தில் முட்டலூர் இருக்கும். முடி இதெல்லாம் வரும். அந்த திருமுடியூர் என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படியே சமஸ்கிருதமாக்குறாங்க. முடிங்கிறது அது முடி நினைச்சுக்க இது நினைச்சிட்டாங்க. முடியோட நம்ம இல்லை கிரீடம் நினைச்சிட்டாங்க. மௌலி முடி முடி சூடுதல். திருமுடியூர் மௌலி கிராமம்னு எழுதுக்கான் அந்த கல்வெட்டு. கல்வெட்டு திருமுடியூர் என்பதை மௌலி கிராமம். கடைசி ஊர் பேர் கிராமம் ஆகி போச்சு. இப்போ கல்வெட்டுகளில் திருமுடியூர், தேவாரத்திலே திருமுடியூர். இது வந்து பாட்டில் வந்து எப்படி வந்து சம்ஸ்கிருதம்னு எந்த ஊர்களில் எவ்வளோ இருக்கோ மதிக்க வர்றதில் லேட்டுகள் இன்னும் பல ஊர்கள் இருக்கான். அப்போ இந்த ஊரில் மட்டும் தேடி போனாலே நம்முடைய ஊரில் எப்படிலாம் இருந்தது, என்ன தமிழாக இருந்தது, எப்படி இருந்தது, இதான் பண்பாடு இருந்தது. இது வரைக்கும் வந்து நம்ம குழந்தைவேலன் ஐயா அவங்கள வந்து பற்றி கேட்டுட்ருக்கோம். நாங்கள் அவரை பற்றி என்ன சொல்லுவோம்னா, அவர் வந்து ஊரும் பேரும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் அவரை பற்றியே நாங்கள் பேசுவோம். ஏன்னா எந்த ஒரு ஊரை பற்றி சொன்னாலும் அதனுடைய வேர் அது வரைக்கும் போய் எதனால அந்த ஊருக்கு பேர் வந்தது, ஏன் வந்தது,
அப்படிங்கிற பல செய்திகளை வந்து தகவல்களை எங்கள் வகுப்பு மாணவர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி நாங்கள் பேசும்போது ஏதாவது ஊரை பற்றி எங்களுக்கு சந்தேகம் வந்தால் எங்கள் ஐயா கிட்ட தான் நாங்கள் கேட்டுப்போம். ஐயா வணக்கம். இப்போ நம்ம வந்து ஊர் பேரும் அப்படிங்கிறது நம்ம பேரே அப்படிதான் வச்சுருக்கோம், ஊரும் பேரும் உள்ள குழந்தைவேலன் ஐயா அவர்கள் அப்படின்னு தான் நம்ம டைட்டில். சரி, இப்போ நம்ம வந்து ஊரும் பேருன்றது நமக்கு ராபி சேதுக்குள்ள எல்லாருமே இருக்காங்க. இப்போ அதே வகுப்பு லிஸ்ட்டில் நீங்களும் சேர்றீங்க. அதனால இப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் ஆனூர் ஆதனூர்னு. இப்போ நான் வெளியில் வரும்போது பார்த்தபோது ஒரு ஊருக்கு பேர் வந்து கொற்கைன்னு இருந்தது. கொற்கை வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது நம்ம சங்ககாலத்தை சேர்ந்த பாண்டிய அரசனுடைய 2வது தலைநகரம் துறைமுகமாக இருந்தது. இப்போ எப்படி கொற்கைன்ற ஊர் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குங்க, அது பற்றி கொஞ்சம் தகவல் சொன்னீங்கன்னா நல்லா. கொற்கைங்கிறது நீங்கள் சொல்லுவாங்க பாண்டிய ஊர் மட்டும் அல்ல, நமக்கு கிடைக்கின்ற சான்றுபடி வடக்கே ஆப்கானிஸ்தான் வரைக்கும் கொற்கைங்க ஊர் இருக்கு. கொற்கை, மதுரை, இது எல்லாமே இருக்கு. சேலம்ன்ற ஊர் வந்து யுஎஸ்ஏலயே அமெரிக்காலேயே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சேலத்துக்கு பேர் இருக்கும்போது எல்லாமே சைலம்பாங்க. சைலம் பின்னால் வந்த பொழுது எல்லாவற்றையும் வடமொழி நோக்கா பார்க்குற ஒரு கருத்து வந்துருச்சு. அதனால மலைகள்லாம் சூழ்ந்திருக்கல சைலம்னு சொல்லுவாங்க. சைலம். ஆனால் அந்த ஊர் அப்படி இல்லை. சேரளம் என்பது பேர். சேரநாடு இருக்கீங்களா, அது சேரளம் தான் கேரளம் ஆச்சு. இந்த மலைக்கு சேரல் மலைன்னு பேர். சேரன் மலை. சேரல் மலை. சேரளம் சுற்றிய சேலம் கல்வெட்டு. அதாவது சேலத்துக்கு பக்கத்துல கருப்பூர்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர் கல்வெட்டில் சேரளம் சூட்டிய சேலம். அதே போல சீரகப்பாடின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர் கல்வெட்டுலையும் சேலம் சுற்றிய சேலம். இந்த சேலம் வந்து சேலம் ஆகி போச்சு. செங்குன்றம் கொண்டத்தூர், கழுக்குன்றம்னா அந்த மலை வந்து கூம்பு அப்படி கழு மாதிரி இருக்கும். கழுகு கட்டம் இல்லை, இப்படின்னா கதை கட்டிட்டோம். கழுகு வந்தது கழுகு கொண்டு சொல்றோம். இந்த கழுகு போல கழுகு வந்து மூலயமா இருக்கும். அதனால ஆமா அது மாதிரி இருக்கு. அது கழுக்குன்றம். அதனால கழுக்குன்றம் வந்துச்சு. நெடுங்குன்றம் இந்த பக்கத்துல இருக்கும். நெடுங்குன்றம் இது புளியக்கோட்டை நெடுங்குன்ற நாடு அப்படின்னு நீட்டமா இருக்கும். நெடுங்குன்றம் மைசூர் ராஜா காலத்துல அந்த சிக்கராஜ் உடையார் காலத்துல 2 பிராமண அதிகாரி இருந்தாங்க. வந்து அவங்க தான் எல்லாம் ஆட்சி, அவங்க பேருக்கு இருந்தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கன்னட பிராமணர்கள் அங்கே எங்கே உடமாண்டது கொண்டு ஊருக்கு வச்சாங்க. அந்த ஊர் வச்சுக்கிட்டா ஒரு பேர் வச்சாங்க. அவங்க பேர் வெம்ப இது பக்கத்தில் மூடுநாடு பக்கத்தில் கனககிரின்னு ஒரு பேர் வச்சாங்க. கனககிரி. அதே போல ஆட்டியாவட்டி பக்கத்தில் ஏரி பக்கத்தில் வச்சு சென்னகிரி. ஆட்டியாம்பட்டி தான் உங்க ஊரு? இல்லை, பக்கத்தூர். அது பக்கத்து வந்து ஒரு பெரிய ஏரி, திருவண்ணூர் தண்ணி வந்து பாயும். அந்த ஏரி வந்து ஊரை ஏற்படுத்தி சென்னகிரி பேர் வச்சாங்க. அதே போல சங்ககிரின்னு அங்கே வச்சாங்க. வச்ச பொழுது அது பேர் வச்சு அது பேர் வச்சிருச்சு. அது போல் நிறைய வந்துருச்சு. அப்படி போனால் வந்து பேரை பார்த்து சில பேர் மாற்றி வைக்கிறது உண்டு. அது மாதிரி உண்டு. அதே போல் நான் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரசனுடைய காலத்தில் அரசனுடைய பேர்கள் எல்லாத்தையுமே வர முடியாம மாற்றுறாங்க. மாற்றணும் கூட ஆச்சுன்னா அவர்கள் பேரால் சதுர்வேதி மகன் கொடுக்குறாங்க. சதுர்வேதி மகனுக்கு பேர் வரப்போ அந்த அரசனுடைய பேர் அப்படியே ஆகிடும். அதுக்கு வந்து மதுரை ராஜராஜ சோழன் சதுர்வேதி மங்கலம். அது ராஜராஜபுரம் தாராபுரம். இது போல வந்து அரசு பேரால வந்து சமஸ்கிருதமாச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஊர்களுமே இயற்கை சார்ந்த தமிழர்களாகவே இருந்தது. இந்த சதுர்வேதி மங்கலங்கள் வந்து அந்த பிராமண குடியிருப்புகளை உண்டாக்குனாங்க. அவங்களுக்காக நிலத்தோட கொடுத்தாங்க. குடியிருப்பு மட்டும் இல்லை, அவங்களுக்கு நிலத்தோட பெரிய ஊர் அமைச்சு கொடுத்தாரு. 4 வேதம் வந்து பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊர் இருக்குது. அப்போ அதில் வந்து அவங்க மட்டும் தான் முழு காணி உரிமை இருக்காங்க. அதே பிரமதேயத்துக்கு அதே போல பேர் அரசு வைப்பாங்க. அகரஹாரம். இப்போ நீங்க இந்த பிராமண குடியிருப்புகள் 4 வேதங்களையும் சிறந்தவர்களை வந்து அங்க குடியமர்த்துறாங்க. அவங்களுக்காக அந்த நிலதானங்களை கொடுக்குறாங்க. அந்த பயிர் தொழிலை யார் மேற்கொள்வாங்க? அவங்களே மேற்கொள்வாங்களா இல்ல ஆளு செய்வாங்க? அதுதான் அது ஐயாவாயில அது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான். சோ அது வந்து செய்யறவங்க அந்த அந்த ஊர் மக்களா இருப்பாங்க. அவங்க உருக்குடிகள் அவங்க தனியாக படி செய்ய. ஏன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த பயிர் தொழிலுக்கு வந்து தனி மட்டும் செய்ய முடியாது. இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அழிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு குடியானவர் இருந்தாருன்னா அவனுக்கு வந்து இப்போ வேலை செய்து 10 ஆள் வரணும், கூலிக்காக வரணும். 10 ஆள் வேலை செய்ய முடியும். ஏன்னா மட்டும் செய்ய முடியாது. ஆகவே அதுபோல் சதுர்வேதி மங்கலத்தில் 70 ஆள் இருந்தாலும் அங்கே உழுது கொடுக்கின்றவர்கள் அவங்க மக்கள் இருப்பாங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம். நான் சென்னைக்கு அருகில் அமஞ்சிக்கரைன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
அமைஞ்சக்கரை நீங்க எங்ககிட்ட தான் பேசுவீங்க, அமைஞ்சக்கரை அதை பத்தில அதை சொல்லுங்க. நாங்க வந்து அமைஞ்சக்கரைனா ஏதோ இன்னைக்கு வச்சதுன்ட்டு, ஆனால் நீங்க சொல்லியிருக்கீங்க பழமையான, அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதுமா ரெண்டு வேலை செய்யறது ரெண்டு வகை உண்டு. இந்த கூலிக்காக செய்கிறது, இந்த கூலி இல்லாமல் செய்கிறது. நம்ம வந்து முன்னால் பார்த்தீங்கன்னா ஏரி மராமத்து இருக்கும். அரசாங்கம் வந்துச்சு, ஏரி மரத்தோடனே நாடி மழை பெய்யறதுக்கு முன்னால் வீட்டுக்கு ஒரு ஆள் எடுத்து மம்முட்டி எடுத்து வருவாங்க. அந்த ஏரியில் வாய்க்காலெலாம் செய்து எழுப்பி வச்சுக்கோங்க. இதுக்கு ஊர் மராமத்துக்கு அப்படின்னு பேர், குடி மராமத்துக்கு பேர். அதுபோல் ஆளாக செய்வது அம்ஜிக்கு செய்யணும் உண்டு. நீங்கள் இதில் வந்து புட்டுக்கு மண் சுமந்த கதை நினைச்சேன். புட்டுக்கு மண் சுமந்த கதை பார்த்தீங்கன்னா கூலி இல்லாமல் எல்லாம் செய்யணும். அதுக்கு அம்ஜிக்கு வேலைன்னு பேர், அம்ஜிக்கு வேலைன்னு பேர். அப்படி போட்ட கூலி இல்லாமல் செய்யப்பட்ட கரை அம்ஜி கரை. நம்ம ஆள் அம்ஜின்னு வரும். ஆளாக செய்வது அம்ஜிக்காக செய்வது. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா, நான் சின்ன அகவையில் எங்கள் ஊரில் வந்து நிறைய நிலம் இருக்கும். நல்லா கடலை போட்டுப்பாங்க, ஆட்டு கடலை விட்டுருப்பாங்க. அம்மா வந்து சாப்பிட்டு வருவாங்க. திரும்பி பார்த்தா இன்னும் பேசிப்பாங்க, ஏம்மா ஆளாக செய்யலாம் அம்ஜிக்கு செய்கிறாங்களா, அம்மா செய்யுங்கம்பாங்க. ஆளாக செய்கிறீங்களா அம்ஜிக்கு செய்கிறீங்களா, ஆளாக செய்யணும் கூலிக்கு செய்கிறது அம்ஜி செய்யறது. அதனால் இந்த கரை வந்து அது மாதிரி ஏற்படுறதுனால அம்ஜி கரை. அதுக்கு பின்னால் பல காரணம் தெரியாமல் வந்து அடிப்படை காரணம் பல காரணம் சொல்லிட்டு. மதுரை பற்றி சொல்லுங்க. மதுரை மதிரை தான். அது ஏன் ஏற்படுறது, முன்னாலே அழிஞ்சு போனது. அதுக்கு என்ன காரணம் இல்லை, மதில் திரை மதுரைங்கிறாங்க. அப்படி இருக்கா, மதிலாக இருக்கா. மதுக்கரைன்னு ஊர் இருக்கு இல்லையா, மதுக்கரைன்னு ஊர் இருக்கு. அது போல மதுரை மதுக்கரை. அதனால மதுரை வந்து இருக்கலாம், அப்படிதான் இருந்திருக்கலாம். அதுக்கு என்ன காரணம், ஏன்னா அது இருக்கு போது தான் இருந்திருக்கும். அதுக்கு இப்போ காரணம் என்ன கிடையாது. இல்ல இப்ப நீங்க சொல்ல மாதிரி மதுரை அப்படிங்கிறது இல்லையா, அந்த மதுக்கரை இருக்கு அப்படின்ட்டு. ஆனா முன்னாடி இந்த மதில் கரை, ஏன்னா வட மதுரை வந்து மதுராவை சொல்றாங்க. சோ அதனால இது, ஆனா நீங்க சொல்றதுதான் மதுரை வந்து ஆப்கானிஸ்தான் இருக்கு. அதான் நீங்க தொடக்கத்திலேயே சொன்னீங்க, அது எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு சொல்லாடல் ஊர்கள் பேர். இந்தியாவுக்கு அத்தனை ஊர்கள் பேர் அது கடிப்படைதான். மற்றெல்லாம் மாறி போயிருக்கலாம். அந்த சொற்கள் அங்கே இருக்கு. அப்படியே அது வந்து எங்கெங்கே கால் குறித்து வாழ்ந்தார்களோ அங்கே எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம். அதான் நமக்கு வந்து வரலாற்றில் வந்து எழுத்து மூலமாக இல்லைனாலும் ஊரில் தான் பேர் கொடுக்கும். எங்கே வரலாறு வாய் பேசவில்லையோ அங்கே ஊரில் வாய் பேசணும். ஆட்களுக்கு வழங்குற பெயர் பொருள் அறிந்தா அதே அப்படின்னு வரும். எடுத்துக்காட்டா நேருன்னு ஒரு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? அதுதான், அதுக்கு தான் ஐயா வந்து சொல்லுங்க ஐயா. நேருன்னா கால்வாயின்னு அர்த்தம். நெஹ்ரு நெஹ்ரு மாரிசேக மொழியில நெஹ்ருன்னு அர்த்தம். அது வந்து இவருக்கு நேருடைய தாத்தா வந்து பாரசீக கவிஞர். ஏன்னா அவர் பிராமணா இருந்தாலும் பாரசீக நல்லா கற்றுருக்காரு. பாரசீக மொழி பெரிய பண்டிதர். அதை அவர் வந்து மதிப்பு இருக்காத கௌரவிக்கிறதுக்காக வந்து யமுனையாருடைய வாக்கியாக்காரில் கூட குடியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு நெஹ்ரு வீடு, வாக்கியாக்கார வீடு. அதை பேரை வச்சு அப்படியே வந்துச்சு ஜவஹர்லால் நேரு, முதல் நேரு, எல்லாம் நேரு வந்துச்சு. அது என்னென்ன பொருள் தேவை நேரு அமைச்சு வச்சிருக்காரு. ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால்ன்றது ஒரு பேர். அதான் அவர் பேர் ஜவஹர்லால், மோதிலால் ஜவஹர்லால் பேரு. அது வந்து அடை. இந்த இன்னாருடைய இடம் எங்க வீட்டுக்குள்ள பள்ளிக்கூடத்தை குழந்தை விடுவாங்க. பள்ளிக்கூடத்தாங்க வந்து தாத்தா பேர் வந்துச்சு, எல்லாம் சொல்லிட்டு நீ என்ன பள்ளிக்கூடத்தாங்க விடுவாங்க, நிறைய பேர் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து சங்க இலக்கியமும் தொல்லியல் சான்றுகளும் கல்வெட்டு சான்றுகளும் இணைந்துதான் வருது இல்லைங்களா? இப்ப சேரருடைய அமராவதி ஆறு, கரூரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கரூர் 3 தலைநகரம் தமிழ்நாட்டுல. ஒண்ணு மதுரை, திருச்சி உறையூர். இது வந்து 3 பக்கமாக தான் இருந்தது. அதே சேர்ந்து அப்புறம் பின்னால மாறி போய் சேருடைய இது போயிடுச்சு. எழும்பூர் அதை பத்தி கொஞ்சம். எழும்பூர் எலாவூர் ஊர் இருக்கு. இங்க வந்து எழும்பூர் எழுத்து தோன்றுதல் கொண்டு வரும். புலியூர் கோட்டம், புலியூர் பேர்ல பல ஊர் இருக்கு. புலியூர் கூட்டம் வந்து புலியூர்னு பெருமட்ட புலியூர் தானே. சிதம்பரம் என்பது கோயில் விஷயம். அது இப்படி சிங்கப்பூர் மார் கோயில் வந்ததோ அது மாதிரி சிற்றம்பலம் வந்து திருச்சிற்றம்பலம் போய் சிதம்பரம் ஆயிடுச்சு. ஆமா, அதுக்கு வந்து பெரும்பற்ற புலியூர் தான் பெரும்பற்ற புலியூர். இப்போ நம்ம பேசணும் இல்லையா, அயன்பாக்கம். அயன் என்பதற்கு தண்ணீர் தண்ணீர் அயப்பாக்கம், அயனாபுரம் அதே கூட இருந்ததுதான். நுளம்பூர்னா கொசுன்னு அர்த்தம். அது நினைஞ்ச உடனே நுளம்பூர் ஆயிடுச்சு. அந்த ஆறு நுளப்பியாருனே பேரு. நுளப்பியாட்டு நுளம்பூர் வரும். அல்ல, நாங்களுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க நுளப்பாதீங்க அப்படின்னு, கலக்காதீங்க. நம்ம இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு கோடிட்டு தான் காட்டியிருக்கோம்.
ஒரு ஒரு மாவட்டமாவும் எடுத்துக்கலாம். குறிப்பா ஒரு ஒரு மாவட்டமாக குறிப்பா இந்த மாவட்டத்தில் அதான் அந்த மாதிரி இப்போ ஒரு மாவட்டம் எடுத்துக்குவோம். அதில் சில ஊர்கள் மட்டும் 10 ஒரு குறிப்பா எடுத்துக்கிட்டு ஆமா மாவட்டம் அல்லது ஒரு வட்டம், ஒரு வட்டத்தை எடுத்துக்கிட்டு அந்த வட்டத்துல என்னென்ன ஊர்கள் இருக்கு நம்ம பட்டியல் எடுத்துக்குவோம். அதை வந்து எதாவது பேசலாம். அதை வச்சுட்டு அது எப்படி மறுவீச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து அது ஒரு சின்னதா நம்ம கண்டிப்பா பேசணும். அதனால இந்த மண்மரபு நேயர்கள் அனைவரும் இதுவரைக்கும் வந்து எங்க குழந்தைவேலன் ஐயா அவர்களோடு இணைந்து நம்ம போயிருக்கோம். நம்ம வந்து இது நான் சொன்ன மாதிரி ஒரு கடல்ல ஒரு சிறு துளி தான். அந்த துளிக்குள்ள நம்ம வந்து இல்ல அதுவே வந்து இவ்வளவு செய்திகளை வந்து என்னால உள்வாங்க முடியல, அவ்வளவு செய்திகள் இருக்கு. அதனால மண்மரபு நேயர்கள் அனைக்கும் மிக்க மகிழ்ச்சி, நன்றி. எங்களோட இணைந்திருங்கள், எங்களோட பயணம் செய்யுங்க, எங்களுக்கு பல் பட்டனை அழுத்துங்க. அப்போதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைவேலன் ஐயா மாதிரி இன்னும் நிறைய அறிஞர்களை, மூத்த அறிஞர்களை வந்து எங்களால உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். நான் அவர்களுடைய தரவுகளை வந்து உங்க அனைவருக்குமே வந்து நாங்க சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோளே அதுதான். அதனால மிக்க நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.